அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். துபாயிலிருந்து ஹவாலா பணம் 200 கோடி ரூபாய் தமிழகத்திற்கு கொண்டு வர முயன்ற நபர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரிடம் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் லதா வழங்கிட கேட்கலாம். லதா, வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். துபாயிலிருந்து ஹவாலா முறையில் ரூபாய் 200 கோடி தமிழகத்திற்கு கொண்டு வர முயன்ற நபர் தற்பொழுது சிக்கியிருக்கிறார். மலேசியாவிலிருந்து சென்னை வந்த வினோத்குமார் ஜோசப் ஹவாலா முறையில் பணம் கொண்டு வருவதாக கிடைத்த ரகசிய தகவலின் அந்த அடிப்படையில் விசாரணை அமைப்புக்கு கிடைத்த அந்த தகவலின் அடிப்படையில் விமான நிலையத்தில் வைத்து அந்த நபரிடம் விசாரணையானது நடைபெற்றது. அந்த விசாரணையின் அடிப்படையில் சில வாக்குமூலங்களை அவர் ஒப்புக்கொள்கிறார். அந்த வகையில் இவர் துபாய் மலேசியாவில் பிரபல ஹவாலா ஏஜென்ட் என அந்த விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கிறது. அதே போல வினோத்குமார் ஜோசப்பின் லேப்டாப், ஐபோன், அதே போல் செல்போன் ஆகியவை அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டு தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது. மேலும் ஜோசப்பிடம் நடைபெற்ற அந்த விசாரணையில் துபாயில் இருந்து பிரபல அரசியல் கட்சிக்கு தேர்தல் செலவுக்காக 200 கோடியை கொண்டு வர ஜோசப் முயன்றதும் கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கிறது. அதே போல் துபாயில் உள்ள செல்வம் என்பவரிடம் இருந்து ரூபாய் 200 கோடியை கைமாற்ற ஜோசப் திட்டமிடப்பட்டதும் தெரிய வருகிறது. அதே போல ஜோசப் துபாயில் இருந்து ரூபாய் 200 கோடி ஹவாலா பணத்தை தமிழகத்தில் இருக்கக்கூடிய அப்பு என்கிற விநாயக வேலனிடம் ஒப்படைக்க திட்டமிடப்பட்டதும் இந்த விசாரணையில் தெரிய வருகிறது. அதே போல அப்பு தமிழகத்தில் பிரபல அரசியல் கட்சிக்கு தேர்தல் பணியாற்றி வருபவர் என்பதும் தெரிய வருகிறது. மௌனிகா பிரோலா என்பவரின் வைர நிறுவனம் ஒன்றும் ஹவாலா பரிமாற்றத்தில் ஈடுபட திட்டமிடப்பட்டதும் அவரினுடைய அந்த விசாரணையில் வாக்குமூலமாக அளித்திருப்பதாக நமக்கு அந்த தகவலானது கிடைத்திருக்கிறது. இதற்கிடையே ரூபாய் 200 கோடி ஹவாலா பணம் தொடர்பாக வருமான வரித்துறை, அதே போல் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணையை ஈடுபட்டு வருகிறார்கள். தேர்தலுக்கினும் சில நாட்களே இருக்கக்கூடிய ஒரு நிலையில் தொடர்ந்து தீவிர சோதனை கண்காணிப்பு பணியில் விசாரணை அமைப்புகள் இயங்கி வருகிறது. அந்த வகையில் மலேசியாவிலிருந்து சென்னை வந்த வினோத் ஜோசப் என்பவர் ஹவாலா முறையில் தமிழகத்திற்கு பணம் கொண்டு வருகிறார். 200 கோடி ரூபாய் தமிழகத்திற்கு ஹவாலா முறையில் கொண்டு வர முயல்கிறார் என்ற கிடைத்த அந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் விமான நிலையத்தில் வைத்து அந்த நபரை விசாரணை அமைப்பானது விசாரிக்கிறது. அந்த அடிப்படையில் இத்தகைய விஷயங்களானது விசாரணையின் அடிப்படையில் கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கிறது. இவர் துபாய் மலேசியாவில் பிரபல ஹவாலா ஏஜென்ட் என கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கிறது. அதே போல் வினோத்குமார் ஜோசப்பினுடைய லேப்டாப், ஐபோன், செல்போன் ஆகியவை அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டு தொடர்ந்து அந்த விசாரணையானது நடைபெற்று வருகிறது. அதே போல் ஜோசப்பிடம் நடைபெற்ற விசாரணையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரபல அரசியல் கட்சிக்கு தேர்தல் செலவுக்காக இந்த 200 கோடியை கொண்டு வர ஜோசப் முயன்றதும் தெரிய வருகிறது. அதே போல் துபாயில் உள்ள செல்வம் என்பவரிடம் இருந்து ரூபாய் 200 கோடியை கைமாற்ற ஜோசப் திட்டமிடப்பட்டதும் தெரிகிறது. அதே போல் துபாயில் இருந்து 200 கோடி ஹவாலா பணத்தை தமிழகத்தில் இருக்கக்கூடிய அப்பு என்கிற விநாயக வேலனிடம் ஒப்படைக்க திட்டமிடப்பட்டு இருப்பதாகவும், அப்பு என்பவர் பிரபல அரசியல் கட்சியினுடைய தேர்தல் பணியில் ஈடுபட்டு வருபவர் என்பதும் தெரிய வருகிறது. இந்த வகையில் ரூபாய் 200 கோடி ஹவாலா பணம் தொடர்பாக தொடர்ந்து வருமான வரித்துறை, அதே போல் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணையை முன்னெடுத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.